ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவுடைய டாப் 5 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். 5வது இடத்துல இருக்கிறது ஃப்ரெஞ்சு நிறுவனமான டசால்ட் ஏவியேஷனால் தயாரிக்கப்பட்ட டசால்ட் மிராஜ் 2000. இது அதிகபட்சமாக மணிக்கு 2336 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாலகோட் விமான தாக்குதலில் பாகிஸ்தானிற்குள் சென்று தீவிரவாத முகாம்களை இஸ்ரேலிய ஏவுகணையை கொண்டு தாக்கி அளித்தது. 4வது இடத்தில் இருக்கிறது MiG-21. இது சோவியத் யூனியன் காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்டது. இது அதிகபட்சமாக மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. இந்த MiG-21 விமானம் பாகிஸ்தானில் பாலகோட் விமானம் தாக்குதல் நடந்தபொழுது பாகிஸ்தான் விமானப்படையில் உள்ள F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. 3வது இடத்தில் இருக்கிறது ரஷ்ய நிறுவனமான சுக்கோய் ஏவியேஷன் கார்ப்பரேஷனால் டிசைன் செய்யப்பட்டு HAL நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட சுக்கோய் Su-30 Mk1. இது அதிகபட்சமாக 2120 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. இது எதிரிகளை மறைந்திருந்து தாக்கக்கூடியது மற்றும் இதன் சேட்டலைட் நேவிகேஷன் இரவு பகல் என எந்த கால சூழ்நிலைகளிலும் துல்லியமாக இயங்கக்கூடியது. 2வது இடத்தில் இருக்கிறது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனால் டிசைன் செய்யப்பட்டு HAL நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் மார்க் 1. இது மணிக்கு அதிகபட்சமாக 1975 கிலோமீட்டர் வேகத்தில் ஒளியை விட வேகமாக பறக்கக்கூடியது. இது எதிரி நாட்டு ரேடாரில் சிக்காமல் பறந்து எதிரிகளை தாக்கி அளிக்கக்கூடியது. முதலிடத்தில் இருக்கிறது பிரெஞ்சு நிறுவனமான டசால்ட் ஏவியேஷனால் தயாரிக்கப்பட்ட டசால்ட் ரஃபேல். அதிகபட்சமாக 2300 கிலோமீட்டர் வேகத்திலும் 65000 அடி உயரத்திலும் பறக்கக்கூடியது. இது 100 கிலோமீட்டர் தூரம் வரை ஒரே நேரத்தில் 40 இடங்களை தாக்கக்கூடியது. இதில் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அளிக்கும் மீட்டியார் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.